ஆசீர்வாதத்தையும் அவர் செய்வதில்லை என்பதுதான் பிரமாணம். உற்சாகமாக தட்டுங்க. ஆகவே பொருத்தனை நம்முடைய பாவத்தை போக்குறதுக்கும் பொருத்தனை, நம்முடைய சாபத்தை போக்குறதுக்கும் பொருத்தனை, தண்டனையும் பொருத்தனை தான். சிலருக்கு தண்டனையாக கொடுத்துருவார், அதுவும் பொருத்தனை தான். லேவியராமம் 19:22 சொல்லுகிறது. ஏனென்றால் நீங்கள் பரலோகத்துக்கு போகணும். நீங்கள் பாவம் செய்தவன் ஆனால் பாவ நிவாரண பலி செலுத்தி தான் ஆகணும். இது ஒருவருக்கு இல்லை, எல்லோருக்கும் சொல்கிற காரியம், எப்பொழுதும் சொல்லுகிற காரியம். ஏண்டா 1,00,000 பேருக்கு சொல்லும்போது, 1 கோடி மக்களுக்கு சொல்லும்போது ஒருத்தன் திருந்தி பரலோகத்துக்கு போனால் அது போதும். அவர் பெரிய காரியம். சும்மா வசனத்தை இப்படி கேட்டுட்டு நான் ஆண்டவரை விசுவாசித்தேன், ஆண்டவரை விசுவாசி எழும்போது ஒரு கொள்ள வியாதி வைப்பார், அப்போ போய் கிடப்பான் ஆஸ்பத்திரியில் போய். பொருத்தனை கர்த்தருக்கு செலுத்தப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் பிரமாணம், அதான் உங்களுடைய விசுவாசத்தினுடைய அடையாளம். அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். வசனத்தை பின்பற்ற வேண்டும். என் வசனத்தை கண்டு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன். அவன் எப்பேற்பட்ட பிரச்சனையாலும், நீ பாதாளத்துக்குள்ளே இருந்தாலும் சரி, 30 ஆவிகளாக இருந்தாலும், 3 கோடி ஆவிகள் இருந்தாலும், அப்படி எல்லாத்தையும் ஒரு கைமா பண்ணிடுவார் ஆண்டவர். உற்சாகமாக கையை தட்டுங்க. இயேசு பிறந்து கிடக்கிறார் குழந்தையில். சாஸ்திரிகளை போகிறார்கள், காணிக்கை கொடுத்து தானே போனாங்க, காணிக்கை கொடுத்து தானே வணங்கினாங்க. பொன்னும் தூபம் வெள்ளைப்போலவும் கொடுத்தாரு. இயேசுவே அவங்க தேடலை, கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும், எங்கே கிடக்கிறாருன்னு தெரியாது. ஒரு நட்சத்திரம் வழிகாட்டுகிறது. அப்படியே நாள் வெறுங்கையை வீசிட்டு போயிருக்கலாம் இல்லை? அதில் 2 ரகசியம் இருக்குது. அவர்கள் காணிக்கையோடு வருகிறார்கள். இந்த குழந்தை தான் இயேசு என்ற குழந்தை என்பது எப்படி தெரியும் அவங்களுக்கு? நட்சத்திரம் நகரத்தானே செய்யும். வித்தியாசமாக ஒரு நட்சத்திரம் நகர்ந்து வழிகாட்டியது, மாட்டு தொழுத்து நின்றது. அப்போ இதான் மனுஷகுமாரன் என்று கண்ணை மூடி விசுவசித்தது யார்? முதல்ல இந்த சாஸ்திரிகள் தான். கண்ணால் பார்த்தார்கள், ஐயோ கடவுளுக்கு ஏதாவது கொடுக்கணுமேனு சொல்லி கொண்டு வந்தால் கொடுத்துட்டு போனாங்க. குழந்தைக்கு எதுக்கு சாப்பிடாங்க? பிஸ்கட்டாக கொண்டு போனாங்க, இல்லை திராட்சை பழமாக கொண்டு போனாங்க, இல்லை ஆப்பிளாக கொண்டு போனாங்க, இல்லை ஆரஞ்சாக கொண்டு போனாங்க. பொன் வெள்ளி, வேறு என்ன? வெள்ளை போலம், தூபகற்கம். தூவணுன்னா ஆராய்ச்சி, ஆர்சியில் இப்போ ஆட்டுவணும் இல்லை, டாயிங் டாயிங்னு அப்படி தானே ஆட்டுவணும். அவங்க ஒரு புகையிட்டு ஆட்டணும் இல்லை. நான் ஆர்சியில்னு வந்தேன், அதனால் நம்ம தைரியமாக சொல்லுறேன். அது மகிமைப்படுத்துதல், நம்ம கையடித்து மகிமைப்படுத்துகிறோம். அவங்க புகையை போட்டு பல மற்ற பூர்வ காலம் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கணும். அல்லையா? திருந்தலை கொஞ்சம் கூட. உற்சாகமாக கையை தட்டலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே படைத்தல் என்பது படைத்தவருக்கு மகிமைப்படுத்துதல். அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும். கர்த்தரை நீங்கள் பின்பற்ற வேண்டும். என் தசமவாதம் எல்லாம் ஒத்துக்கொள்கிறீங்க, ஒரு காலத்தில் தசமவாதத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. ஏற்றுக்கொள்வாங்களா? ஒரு 50 வருஷமாக தான் தசமவாதம் மக்கள் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அது வரையும் கொடுக்க மாட்டாங்க. கடவுளுக்கு அது காசுன்னு கேட்பாங்க, கடவுள் கேட்பாரான்னு கேட்பாங்க. இப்போ தசமவாதெல்லாம் கரெக்டாக இருக்காங்க. வந்திகோஸ்காரெல்லாம் கரெக்டாக கொடுப்பாங்க. சிபிஎம்னா பிரச்சனையே கிடையாது, கரெக்டாக கொடுத்துருவாங்க. ஆனால் சிபிஎம்காரன் ஒரு நன்மையும் செய்ய மாட்டாங்க. அப்படியே வாங்கி மூட்டையாக போடுவாங்க. பிச்சைக்காரன் கொடுக்க மாட்டான், இளையும் கொடுக்க மாட்டான். தான் மட்டும் சாப்பிட்டுட்டு நிம்மதியாக கொரட்டை போட்டு தூங்குவான். ஆனால் 24 மணி நேரம் அல்லேலி வச்சுடுவான். ஒருத்தன் பரலத்து போக மாட்டான். ஒரு சமகையாதுங்க. நன்மை செய்யாதவன் பாவம் செய்கிறான். பாவம் செய்கிறவனு கிடையாது பரலோகம். நீ என்ன எனக்கு நாமத்தை நீ புகழ்ந்திருக்கலாம், நாமத்தில் நீ பெய்ய ஓட்டிருக்கலாம், அது ஓட்டும் இது ஓடலாம், அதெல்லாம் தெரியாது. என் நாமத்தை சொல்லி நீ சாப்பிட்டேன்னு சொல்லுவார். காணிக்க வேண்டி நீ கொள்ளையிட்டேன்னு சொல்லுவார். நன்மை செய்யலை நீ. ஆகவே பரலோகம் ஒரு சிபிஎம் கிடையாது. நீ சிபிஎம்ங்கிறானா முடிஞ்ச கேஸை போட்டுப்பார். உற்சாகமாக கையை தட்டலாம். உண்மையைத்தான் சொல்லுங்கள். நன்மை செய்யாமல் போனால் அது பாவம். ஆனால் அவங்க வீடியோ அளிக்க மாட்டாங்க, சீடு அளிக்க மாட்டாங்க, சாராயம் குடிக்க மாட்டாங்க, விசாரம் பண்ண மாட்டாங்க. 4 காரியத்தை விட்டுருவாங்க. அதில் அவங்க டாப்பு. நம்ம வந்திகோசெல்லாம் அப்படி இல்லை. முடிஞ்சால் எல்லாம் சேர்த்து செஞ்சிருவோம். கேட்டால் வாய் நிறைய அல்லேலூயா சொல்லிடுவோம். உற்சாகமாக கையை தட்டுங்க. வழங்காத கூட்டமாக இருக்கிறோம். அல்லேலூயா, உற்சாகமாக கையை தட்டு. அவை அவளை பரிசுத்த அடையாளமாக இருக்கிறார்கள். சிபிஎம்
நம்ம பரிசுத்த குலைச்சலா இருக்கிறோம். அவன் நன்மை செய்யாமல் இருக்கிறான், நம்ம நன்மை செய்தும் பாவம் செய்வோம். ரெண்டும் சேர்ந்த கலப்படம். அந்தி கிறிஸ்துவும் இயேசு கிறிஸ்துவும் நம்ம கிட்ட தான் கிரியை செய்கிறான். உற்சாகமா கையை தட்டி ஹல்லேலூயா. ஒரு ஃபோன் கால் வருகிறது. போன 8ஆம் தேதி சாயங்காலம் இங்கிருந்து சேலத்துலேருந்து வந்த 2 பேர் ஒரு பாஸ்டர்கிட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க. எப்படின்னா, அந்த பாஸ்டர் வந்து சபையில் போகிறவங்க திடீர்னு பார்த்தா 2 பேரை காணோம். சனிக்கிழமையும் காணோம், ஞாயிற்றுக்கிழமையும் காணோம். திங்கக்கிழமை நினைக்கிறேன், கரெக்ட் திங்கக்கிழமை. 2 பேரும் இங்கே வந்துட்டாங்க. ஐயோ, அவனுக்கு பயங்கர எரிச்சல் ஆகிவிட்டது. அந்தி கிறிஸ்துவன் அவனுக்குள்ளே ஆசிட்டத்துக்கு வயிற்றுக்குள்ளே போட்டால் வயறப்படி குடங்குடகணும் ஆகுமா, அதே மாதிரி அவன் பிராளத்தில் அந்த 2 பேரையும் தேடி போயிட்டான். அவங்க வீட்டுக்குள்ளே போயாச்சு. அவன் புக்கை பார்த்தாச்சு. ஐயா, இந்த சபைக்கு தான் போயிட்டு வந்தோம். திட்டுன்னு திட்டி இருக்கிறான். திட்டிட்டு ஃபோன் அடித்து புக்கில் அடிச்சு, நீ பாஸ்டரா? முதல்ல ஒருமையே பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு. என்ன புக்கு உங்கதா? ஆமாம், அதில் போட்டிருக்குல்ல. 2 பேர் என் சபையிலேருந்து அங்கே வந்திருக்காங்க. 2 பேர் சபையிலேருந்து அங்கே வந்திருக்காங்க. அதுக்கப்போ என்ன? ஏன்யா, நம்ம சபையில் அவன் இருக்கலாம்ல, ஏன் அங்கே வந்தாங்க? அவங்க இவ்வளோ தூரத்தில் போய் வரணுமா? பாருங்கள், அவனுடைய கேள்வியே சரியில்லை. அப்போ இப்படிப்பட்ட பாஸ்டர்கள் தமிழ்நாட்டில் உண்டுன்னா எவனாவது ஒருத்தன் பரலோகத்துக்கு பக்கத்தில் அவன் போக முடியுமா? நம்ம ஒரு 20 பேர் 25 இல்லை 50 பேர் இருப்போம், அவ்வளோதான். நான் யாரையாவது தடுத்துருக்கேன் இன்னொரு சபைக்கு போகக்கூடாதுன்னு, எங்கானும் போங்க, உண்மையாக இருங்க, அவ்வளோதான். இதே மாதிரி நிறைய பேர் ஃபோன் பண்ணி எனக்கு டார்ச்சர் தருவாங்க. அந்தி கிறிஸ்துக்கள் தான் 2 பேர் இங்கே வந்ததுக்கு அவன் வீட்டில் போய் நிற்கிறான். இவன் எல்லாம் ஒரு பாஸ்டரா? பனையேற போடா, அவன் பனையேறி தான் பிழைக்கணும், வேதத்தெல்லாம் விதைக்கக்கூடாது. பனையாறினால் சறுக்கி விழுந்துருவான் போல இருக்கு. ஏறத்தோறும் என்ன ஆகும்? சறுக்கி தான் விழுவான். நேற்று ஒரு பொண்ணு பேட்டி கொடுக்குறா. ஓ, இந்த பனை மரத்தில் எப்படிமா ஏறணுன்னு கேட்குறா. நான் 14 வயசுலேயே இந்த பனை ஏறுவேன்னு அந்த பொண்ணு சொல்லுது. 14 வயசு பிள்ளை. பெண்கள் ஆண்களை விட வேகமானார்கள், ஆனால் பெண்கள் பக்தியில் இருக்கிறார்கள், ஆனால் ஊழியம் செய்வதற்கு பெண்கள் வருவதில்லை. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. தேசத்தில் அந்தி கிறிஸ்துகள் ஜாஸ்தி, அந்தி கிறிஸ்துவ சபைகள் ஜாஸ்தி. ஆகவே இந்த மாதிரி அந்தி கிறிஸ்துவ சபையில் இருக்கிறவங்க ஒருவரும் பரலோகத்துக்கு போக போகிறதில்லை, விசுவாசியும் போக முடியாது. நீ மனம் திறந்தனால தான் போக முடியும். நீ பிரமாணத்தை உட்கொண்டால் தான் போக முடியும், கை கொண்டால் தான் போக முடியும், இல்லைன்னா போகவே முடியாது. பரலோக வாழ்க்கை ஒன்று வேண்டும் என்று சொன்னால் பிரமாணத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும். பாவம் இல்லாமல் இந்த பூமியில் நீங்கள் வாழ்ந்து பாருங்க, வாழ்க்கை ருசிக்கிறதா இல்லைன்னு பார்க்கலாம். பாவம் செய்யாதன்னு துணிச்சல் வரும், பாவம் செய்யாதன்னு திமிர் வரும், அகங்காரம் வரும், எதை குறித்தும் பயப்பட மாட்டான், உண்மையா இருப்பான். அந்தி கிறிஸ்துகள் வந்தாலும் சரி, 1000 அம்புகள் வந்தாலும் சரி, அசைக்க முடியாது. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஒரு முறை மோன்சி லாசரஸ் கூட்டத்துக்கு நாங்கள் போகிறோம். இப்போ இல்லை, அக்காலத்தில் முதலாக ஒரு ஊழியத்துக்கு என் பொண்டாடி இழுத்துட்டு போகிறேன். நான் எந்த பாஸ்டர்கிட்டையும் போக மாட்டேன். எனக்கு பாஸ்டர் எல்லாம் கடவுள் தான், நேரிட்டு தாங்க பேசிடுவோம். அன்றைக்கு சரி, மோன்சி லாசர் யாருன்னு தெரியாது, சரி கூப்பிட்டா சொல்லி போனோம். எங்கள் வேலை என்ன, புக்கு போடுற வேலை. இது ஒரு காரணம் காட்டி போனோம். அது ஒரு ஆலய பிரதிஷ்டை விழா அன்னைக்கு. அதில் 1 ஸ்கொயர் ஃபீட்டு கட்டுறதுக்கு நானும் பணம் அனுப்பியிருக்கேன், விஷயம் தெரியாது. இப்போ என்ன கட்ட மாட்டேன், கொடுக்க மாட்டேன். அங்கே போயிருந்தேன். இதே மாதிரி இருக்கைகள் நிறைய போட்டிருந்தாங்க. நான் போய் ஒரு சேரில் போய் உட்காந்தேன். ஒரு டை கட்டின ஒரு வாலிப பொண்ணு கொஞ்சம் டைட்டான ட்ரெஸ்ஸில் வந்து நிற்க முன்னாடி.
ஒரு சில்ப் எழுதி கையில் கொடுக்குறா. என்னான்னு கேட்டேன். 5 ரூபா கொடுங்க. 5 ரூபா கொடுங்க. 5 ரூபா கொடுங்க. எதுக்குன்னு கேட்குறேன். நீங்கள் சேரில் இருந்திருக்கீங்களா, இந்த சேர் வாடகை 5 ரூபா கொடுக்கணும். உண்மையை உள்ளபடியாக சொல்லணும். அப்போ இந்த சேரில் உட்காந்து சுவிசேஷம் கேட்கணும்னா சேர் வாடகை 5 ரூபா நான் தரணுமா? அப்போ நான் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பணம் கொடுத்துருக்குறேன்னா நான் உட்காரக்கூடாதா? 5 ரூபா இருந்தால் சேரில் உட்காருங்க, எல்லாரும் வெளியே போங்க. மோன்சுலாசர் கூடாரத்தில் நடந்த உண்மை சம்பவம். பாதிக்கப்பட்டவன் நான். சரி, கொஞ்ச நேரம் உட்காந்து 5 ரூபா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு டீ சாப்பிடணும். நான் டீ அடிக்கடி சாப்பிட்றவன். நான் போயிட்டேன் டீ சாப்பிடுங்க. போயிட்டு என் சேரில் வந்து உட்காந்துறேன். இன்னொருத்தன் வந்து உட்காந்துருக்கிறான். சார், இது என் சீட்டு சார். அவன் 5 ரூபா துண்டை காட்டுறான். இந்த சேருக்கு நான் 5 ரூபா கொடுத்துருக்கிறேன்னு. அப்போ நான் எந்த துண்டை காட்டுறேன்? இந்த சேருக்கு 5 ரூபா கொடுத்துருக்கேன். அந்த பொண்ணு ரொம்ப தூரம் வந்துருந்தது. இங்கே வான்னு கூப்பிட்டேன். வந்தான். இந்த சேருக்கு 5 ரூபா என்கிட்டன்னு வாங்கினேன். இப்போ இன்னொரு மனுஷனை 5 ரூபா வாங்கியிருக்கிறேன். ஒரு சேரை எத்தனை பேருக்கு விற்பீங்க? இதுக்கு பேரா ஊழியம்? புறம்போக்குன்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். உற்சவமா கையை தட்டுங்க. அல்லேலூயா. இதான் அந்த கிறிஸ்துடைய கிரியைகள். நீங்கள் இங்கே வந்தீங்க, நீங்கள் பாத்ரூம் போகிறீங்க. நான் உங்கள்கிட்ட பாத்ரூம் போகிறதுக்கு காசு கேட்கலாமா? காணிக்கை என்பது ஊழியத்துக்கு கேட்குறது. கேட்கலாமா? விட்டு அவர் பாத்ரூம் போனாலும் காசு வாங்கிடுவார். ஒரு பாய் கொடுத்தாலும் 100 ரூபா வாங்கிடுவார். ஒரு சும்மா கையை தட்டலாம். உண்மை சம்பவங்கள் இதெல்லாம் இல்லையா? அநேக ஊழியக்காரர்கள் இப்படி தான் இருக்கிறார்கள் இல்லையா? அவை அந்த கிறிஸ்து சபைகளிடத்திலிருந்து எச்சரிக்கையாக இருங்க. ஓப்பன் டால்க்கு. ஏனென்றால் அந்த கிறிஸ்து உங்களுக்குள்ள வந்தால் நீங்களும் நானும் பகையாளி. எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் பிரசங்கம் பண்ணுகிறதுல ஏதாவது தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்க. வேதத்தின் அடிப்படையில் எந்த வேத வசனத்துக்கும் பதில் தரலாம். அட் த டைம் எந்த வசனத்துக்கும் விளக்கம் கேளுங்க, பதில் தரேன். ஆகவே இந்த உலகத்தில் அந்தி கிறிஸ்துவாக இருக்கிறவன் பரலோகத்துக்கு போக முடியாது. இயேசு கிறிஸ்துனுடைய பிள்ளைகள் பரலோகத்துக்கு போவார்கள். இயேசு கிறிஸ்துக்கு பிள்ளையாவது எப்படி? எல்லாரும் அப்பான்னு கூப்பிடுவாங்க. எல்லோரும் அப்பா முடியுமா? இப்போ ஈரோடு மாவட்டத்துலேருந்து கொஞ்சம் பேர் வருவாங்க. என்ன எப்போ பார்த்தாலும் அப்பான்னு கூப்பிடுவாங்க. நான் சொன்னேன், அப்பான்னு கூப்பிட்டு என் சொத்தை அபகரிக்கப்படாதுன்னு சொல்லுவேன். ஒரு முறை எனக்கு பொண்ணு எங்கிட்ட வந்து ஒரு பிரச்சனை பண்ணுறா. ப்ரேயர்லாம் ஒரு வாரம் தான் சொன்னேன், இது எனக்கு பொண்ணு மாதிரின்னு சொல்லிட்டேன். அதப்படி நான் இருக்கும்போது இன்னும் அப்படி ஒரு பொண்ணு ஆக முடியும்? பயம். பக்காலது என் பொண்டாட்டி பயம். ஏனென்றால் அப்பா என்பது உரிமை. அது ஏசப்பாவுடைய பிரமாணங்களை பின்பற்றுகிறவன் தான் மெய்யாய் பிள்ளை. மெய்யாய் அப்பான்னு கூப்பிட அதிகாரம் இருக்கிறது. டூப்ளிகேட்லாம் கிடைக்காது. அவன் அப்பான்னு கூப்பிட்டவனு எல்லாம் செட்டில் ஆகாது. நிறைய பேர் அந்தி கிறிஸ்துக்கள் ஏசப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க. ஒருத்தனும் பரலோகத்துக்கு போக மாட்டான். யோசிச்சு பாருங்கள், நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். வசனத்தின்படி அவர்கள் வாழ்கிறார்களா? கர்த்தரை துதிக்கிறார்களா? ஒரு முறை பொட்டு வைக்கிறது பாவம் அல்லன்னு பிரசங்கம் பண்ணினேன். நான் உண்மையை தான் சொன்னேன். பொட்டு வைக்கிறது பாவம் அல்ல. பொட்டு வைக்கிறது சீசதன பிரதர், நீ இப்போ வந்து யோசி இல்லை நேரமே முன்னாடி நான் கேட்குறேன். நீங்கள் முன்னாடி சிஎஸ்ஐ சபை சார்ந்தவங்களா, நீங்கள் பந்திக்கோ சபையை சார்ந்தவர்களா? முன்னாடி சிஎஸ்ஐ உங்கள் அம்மா பொட்டு வைப்பாங்களோ? வைக்க மாட்டாங்க. ஏன் பொட்டு வைக்க மாட்டாங்க? கேங்க. ஒரு சிஎஸ்ஐயில் ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். சிஎஸ்ஐயில் என்ன இருக்குது? அவங்களுடைய கொள்கை என்ன? பொட்டை வைக்க. பொட்டு யார் வைக்கலையோ அவங்க சிஎஸ்ஐன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். சரிதானே? உண்மை தானே? கேட்டால் ஏன் பொட்டு வைக்கலன்னு புருஷ முறை கேட்டால், இயேசுவின் நாமம் இங்கு வரையப்பட்டிருக்கிறது, இதில் பொட்டை வைத்து மறைக்கலாமா என்று கேள்வியை கேட்டுருவாங்க. இல்லைன்னா புற அலங்காரம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. இது நியாயமான காரியம். ஆனால் புற அலங்காரம் தேவையில்லைன்னு சொல்வதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால்
இயேசு என்ற நாமத்தை ஆப்டால் 50 பைசா 10 பைசா 1 ரூபா பொட்டை வச்சு மறைக்கலாம்னு நினைச்சா அது தப்பான காரியம். அதெல்லாம் பொட்டை வச்சு மறைக்க முடியாது. ஆனால் பாவத்தை வச்சிருந்தா மறைக்க முடியும். ஒரு மனிதனுடைய சரீரத்தில் பாவம் தான் இருக்கக்கூடாது. நீ பொட்டு வச்சுக்கோ, பூ வச்சுக்கோ, பாவத்தை மட்டும் வைக்காதேன்னு சொல்லுவேன். சொன்னதுக்கு தான் கோயம்புத்தூர்லேருந்து போகணும். ஏன் இப்படி பிரசங்கம் பண்ணுற? சிஎஸ்சி மதத்தில் எங்கள் கலவரத்தையும் மூட்டுவ போல இருக்குது. ஆமாம் சார், நான் உண்மையை தானே சார் சொன்னேன், உண்மையை தானே சொன்னேன். பாவத்தை வைக்காதீங்க. நீ பொட்டை வச்சுக்கிட்டு பாவத்தை செஞ்சால் என்ன அர்த்தம் நான் கேட்குறேன். பொட்டும் வைக்கிற, பாவத்தையும் வைக்கிற. அப்போ ரெண்டும் கட்டான் கேஸ். ரெண்டுக்கும் உனக்கு பரலவும் கிடையாது, உனக்கு நரவும் கிடையாது. ரெண்டும் கட்டானத்தில் போயிரு. சரி, அதே வேலை நீ பொட்டு வைக்கல, சீதசகாரி பொட்டு வைக்கல, நீ விபச்சாரம் பண்ணினா நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா? சீதசகாரி பாவம் செய்கிறா, வேசித்தனம் பண்ணுறா, வச்சுக்கிடுவோம். கேட்டால் பொட்டு வைக்கல, ஆனால் பாவம் செய்கிறேன். அவன் பொட்டு பெருசா பாவம் பெருசா சொல்லுங்க? பொட்டு பெருசா பாவம் பெருசா? பாவம் தானே பெருசு. நான் என்ன வேணும், நீ பொட்டை வச்சுக்கோ, என்ன வச்சுக்கோ, பாவத்தை மட்டும் வைக்காதேன்னு சொல்கிறேன். இது பொட்டே வைக்க மாட்டணும், ஆனால் வேசித்தனம் பண்ணணும். அது எப்படி நியாயம்? அவன் பொண்டாட்டி அவன் நடத்தணும், அடுத்தவங்க நடத்தக்கூடாது. வேதம் சொல்லுகிறது, ஸ்திரியை பார்த்து சொல்லுகிறார், சொந்த புருஷருக்கு கீழ்ப்படி. சொந்த புருஷருக்கு. இன்னைக்கு மதத்தில் ஆண்டருக்குள்ள இருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் சொந்த புருஷர் கீழ்ப்படுகிறாங்களா? கேட்குறேன் ஒரு கேள்வி. இல்லை, அதான் சொந்த புருஷர் கீழ்ப்படி. அவர் போட்ட ஒரு பிரச்சனை கிடையாது. நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு பாவம் தான் பிரச்சனை. பாவம் செய்தா நரகத்தில், பாவம் செய்தா பட்டயம், பாவம் செய்தா கொள்ளை வியாதி. பாவிகளை உயிரோட வைக்க மாட்டார், கொன்றே போடுவார், பின்தொடர்ந்து கொன்று போடுவார்.